ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஷேப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இப்போது இதை வந்து நான் எங்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு எம்ப்ராய்டரி ரிங்குக்குள்ளே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எந்த இடத்துல நமக்கு அந்த டிசைன் தேவையோ அந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஃபெச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கரெக்டாக எம்ப்ராய்டரி ரிங்கை வச்சுட்டு ரிங்குக்குள்ளே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், மெட்டல் ஒயரை ஒரு 2 லைன் மட்டும் கரெக்டாக இந்த ஹோல்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிறேன். தென் அடுத்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த கம்பி இந்த இடம் வந்து ரொம்ப நெளிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் நெகத்தால் இப்படி இழுத்து விட்டிங்கனாவே அது ஸ்டிஃப்னஸ் வந்துடும். இப்போ ஒரு எம்ப்ராய்டரி ரிங்குக்குள்ளே ஒரு லூப் மாதிரி கரெக்டாக அந்த இதை வந்து ஃபெச் பண்ணிட்டோம். இப்போ ஃபெச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்பியை அடியில் அப்படியே முறுக்கி கொடுத்துக்கோங்க. முறுக்கி கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கிட்டு கரெக்டாக 2 பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் நமக்கு அந்த டிசைன் தேவையோ அந்த பக்கம் நம்ம வச்சுட்டு கரெக்டாக லாக் பண்ணுங்கள். நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரிங்கை லாக் பண்ணுங்கள், அப்போ தான் அது மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்ம பெட்டல் மாதிரி ரெடி பண்ண இந்த டிசைனை நம்ம லாக் பண்ணணும். இங்கிருந்து எடுத்து கரெக்டாக இந்த ஹோல் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டோனில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே கொடுத்துக்கோங்க. அந்த ஹோல்குள்ளே கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னு அடுத்த டிசைனில் பார்க்கலாம்.